பிக் பாஸ்ல கூல் சுரேஷ் விக்ரமோட அப்பா அம்மாவுக்கு தரமான பதிலடி ஒன்று கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்துச்சுன்னா, நேற்று நைட்டு பெட்டில் படுத்துட்டு விஷ்ணுவும் கூல் சுரேஷும் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. விக்ரமோட அப்பா அம்மா வந்து, என் பையனை இப்படி சொல்கிறீங்க, அப்படி சொல்கிறீங்க, வேஸ்ட் ப்ராப்பர்ட்டின்லாம் சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் கூல் சுரேஷ் இருப்பார்னு நினச்சி வந்தேன், ஆனால் அவர் இல்லை அப்படின்னு பெரிய பில்டப்லாம் விட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் மட்டும் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இன்னமும் மாயா கூட தான் போய் பேசிக்கிட்டு இருக்கான்னு விஷ்ணு சொல்ல, இருங்க அப்படின்னு சொல்லி கூல் சுரேஷ் எந்திரிச்சு கேமரா முன்னாடி போய் நின்ட்டாரு. விக்ரமோட அப்பா அம்மா, வணக்கம், நீங்களே எனக்கு அப்பா அம்மா மாதிரி தான். நான் வந்து உங்களை தப்புன்னு சொல்லலை, எனக்கு மனசில் பட்டதை சொல்கிறேன். நான் வந்து இங்கே உங்கள் பையனை வந்து பேரை கெடுத்துட்டேன், தப்பாக சொன்னேன், அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. நீங்களே பாருங்கள், இவன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான். வீட்டில் வந்து எல்லாருமே ஒவ்வொரு வேலை செஞ்சோம், அவன் ஏதாவது வேலை செஞ்சானா பார்த்தீங்களா? இப்போவும் மாயா பின்னாடி தான் பேசிக்கிட்டு இருக்கான். கிச்சன் சைடு கூட வரல, வெளியில் நின்று முட்டை தோசை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த பிக் பாஸ் வீடியோ அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக தான் உள்ளே வரும். நமக்கு ஏதாவது தெரிலனா தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போகணும். ஆனால் இவன் இப்போவும் எதுவுமே பண்ணலையே, அப்படியே தானே வீட்டில் அமைதியாக உட்காந்துருக்கான். நான் ஏதோ உங்கள் பையனை அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், நான் உங்கள் பையனை என்ன பண்ணேன்? என் ரத்தத்தை சிந்தி அவனுக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், அவனுக்கு என்ன ஹெல்ப் இருந்தாலுமே நான் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு தகுந்த சேஞ்சஸ் ஏதாவது அவன்கிட்ட இருக்கா? எல்லாருமே கலாய்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, அவன் கலாய்க்கிற மாதிரி தானே இப்போவும் வீட்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கான். மாயா பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இது என்னத்தை சொல்ல அப்படிங்கிற மாதிரி தரமான ஒரு நோஸ் கட்டை அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருந்தாரு. இதை பார்க்கும்போது நமக்குமே அப்பாடா, நம்ம மனசில் இருந்த தாட்டெல்லாம் அந்த மனுஷன் அப்படியே சொல்கிறாரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே இருக்கும் போது கடைசி 2 நாளில் அவங்க அப்பா அம்மா அவங்க தங்கச்சியில் வந்து சொன்னதை கேட்டு ஊன்னு சொல்லிகிட்டு இருந்தார். வெளியே போய் கண்டிப்பாக ஷோவை பார்த்துருப்பாரு. நமக்கு இருக்க அதே புரிதல் தான் அவருக்கும் இருக்கும் அப்படின்னு நினச்சா, வீட்டுக்குள்ளே போனோடனே மாயா கிட்ட சாரி கேட்குறாரு, அவங்கக்கிட்ட காசிப் பேசிகிட்டு இருக்காரு, அவங்க கூட தான் இருக்காரு. இவன் இன்னும் திருந்தலாமாமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. நீங்கள் இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரண விக்ரமோட இந்த பிஹேவியரை பற்றி உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.